ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கோங்கு நட சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கரூர் ஸ்பெஷல் ஒரு குறி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து 2-3 மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு மெத்தட் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று 2 நான் செஞ்சு காமிக்கிறேன். 1 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் இட்லி அரிசி, இந்த மாதிரி ரேஷியோ. இல்லை 1/2 டம்ளர்னா 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் எடுக்கிறேன். 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் பச்சரிசி, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே நான் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இனி பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போது அதே டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 டம்ளர் அளவு வந்து இந்த தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அந்த துவரம்பருப்புலேயே தட்டை துவரைன்னு சொல்லுவாங்க, அது கிடச்சா அது சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படிங்கிறனால நான் இந்த பருப்பு எடுத்திருக்கேன். அதுதான் சேர்த்துவாங்க. அது இல்லைங்கிறனால நான் இந்த தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் ஆகட்டும், நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இதை அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் போட்டு சேர்த்தியே அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் தனித்தனியாகவும் அரைச்சிக்கலாம். பருப்பு தனியாக, அரிசி தனியாகவும் அரைச்சிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நான் அரைச்சி புளிக்க வச்சாச்சு. நீங்கள் காலையில் நேரத்துலேயே 10 மணி 10:30க்கெலாம் அரைச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு புளிச்சிடும். இப்போ பாருங்கள், கெட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பணியாரம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு குழி பணியாரக்கல்லும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாதா பணியாரக்கல்லும் வச்சுருக்கேன். இந்த சாதா பணியாரம் வந்து இரும்பு கல் தான். ஒரு குழி பணியாரக்கல் வந்து எனக்கு ஒரு இரும்பில் எங்கேயுமே கிடைக்கல. உங்கள் யாருக்காவது கிடைக்கும் அப்படின்னா அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை தேடிட்டே இருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்குது. நான் செராமிக்கில் தான் வச்சுருக்கேன். இரும்பாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்கே கிடைக்கிதுன்னு தான் எனக்கும் தெரியல. நானும் தேடிட்டே தான் இருக்கேன். யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அந்த லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் இதுலேயும் நல்லா வருது. செராமிக் கல்லையும் நல்லா வருது. செராமிக் வந்து எல்லா இதுலேயுமே கிடைக்கிது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஒரு குழி பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.